ஹலோ ஷோ. இன்றைக்கி டே 24 இன்றைக்கி நம்ம இந்த தொடர்ச்சியான நம்முடைய ஒவ்வொரு நாள் அனுபவங்களையும் பதிவு பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஃபேஸில் மாற்றம் தெரியுதில்ல, இதுக்கு காரணமான ஒரு நண்பரை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிற போகிறோம். இந்த பியூட்டி பண்ணாங்கல்ல, அவங்க என் கூட படித்தவங்க. அவங்க என் கூட டெய்லியும் வந்துட்டு லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க. அவங்கள ஒரு 1 வீக்காக வந்துட்டு காணும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு போன ஒரு 1 வீக்காக தான் அவங்கள காணும். அதுக்கு முன்னாடியே ஒரு 4 மந்த்தாக வந்துட்டு லீவில் தான் இருந்திருக்காரு. நான் வந்துட்டு அவர் தொடர்பு கொள்ளவும் இல்லை. அவ்வப்போது அவர் நம்ம வைக்கிற சில ஃபோன்லாம் வைக்கிறோம்ல, அந்த போல் இந்த ஸ்டேட்டஸில் பார்ப்பாங்க. அதனால் நான் தான் போகிறதில்ல, அவங்கள நான் கவனிக்கலை. நான் தான் வந்துட்டு லைப்ரரிக்கு போக வந்திருக்கேன். அவங்க வந்துட்டு 4 மாதமாக வராமல் இருந்தது எனக்கு தெரியல. அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அது நம்ம லைஃபுக்கு என்ன ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. நான் எழுந்திருந்தேன் என்னோடய டைரியில் அதுதான் இன்றைக்கி பதிவு பண்ணியிருப்பேன். ஒரு நல்ல நண்பர். அவங்க டேடி வந்துட்டு ஒரு அண்டர் கிராஜுவேட் முடித்தவங்க தான். ஜென்ரல் லைப்ரரியில் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு ஒரு 2 இயர்ஸாக வந்து படிச்சிட்ருக்காங்க. யூனிஃபார்ம் சர்வீஸுக்காண்டி ரொம்ப முயற்சி எடுத்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி அவர் டேடி வந்துட்டு சாமிகிட்ட போயிட்டார். அங்கே போனதுக்கு பிறகு இதோடைய மொத்த சூழலும், அந்த குடும்பத்துடைய மொத்த சூழலையும் வந்துட்டு இவங்க தான் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. அந்த முன்னா தான் வந்துட்டு இந்த குடும்பத்துடைய மொத்த தேவைகளையும் மற்ற எல்லா செலவுகளையும் இவர் தான் வந்துட்டு தாங்கிக்கணும். அதாவது டோட்டலாக இந்த ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க தான் கையில் எடுத்துக்கணும். அந்த சூழலுக்கு வந்து போயிட்டாங்களா, அது எனக்கு தெரியாது. அந்த 1 வீக்குக்கு பிறகு அவளை காணுமே, நான் அவளை தேடி போகும்போது தான் வந்துட்டு நண்பர்கள் கூட படிக்கிற அந்த டீம்கிட்ட கேட்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் வரலங்கிறதெல்லாம் சொன்னாங்க விளக்கி. பிறகு நான் அவரை நேரில் சந்திக்கலான்னு போகும்போது தான் அவங்க இந்த பியூட்டிஷியன் கடை வந்து வச்சுருக்காங்க, பியூட்டி பார்லர், இந்த பாய்ஸுக்காண்டி ஜென்ஸுக்கு. அவரை போய் நேரில் பார்த்துட்டு அவங்க தான் இந்த பியூட்டி பண்ணிவிட்டாங்க. நேற்று அவரை போய் பார்க்க போயிருக்கும்போது தான் அவங்க கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் ஆறுதலுக்காண்டி, என்ன விசாரிப்புக்காண்டி தான் போயிருந்தேன், கொஞ்சம் ஆறுதலாக இருக்குமேன்ட்டு. அவங்க அப்புறம் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரீ நேரம் போக வேஸ்ட் பண்ண வேணாமல் என்னை வந்துட்டு இந்த கட்டிங்லாம் பண்ணிவிட்டு அழகுபடுத்திக்கிட்டாங்க. அவரோட லைஃப்பில் என்ன ஒரு சடனான ஒரு பிரேக் வந்துச்சு. அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ்க்காண்டி படிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அது டக்குன்னு ஸ்டாப் பண்ண வேண்டியதான் சூழ்நிலை ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் எடுத்துக்கணும்ல. இங்கிட்டே வந்துட்டு ஒரு 12 மணி நேரம் உழைக்க வேண்டியதாக இருக்கும்போது இன்னும் நேரம் எடுத்து எப்படி படிக்க முடியாது. இப்போ இதுலேயும் பெருசாக ரிசல்ட்டில் கட் ஆஃப் கூட குறைய இருக்குமென்ட்டு பயப்படுறாங்க. ஸோ ஏஜ் வேறு அவுட் ஆகிடுச்சு. 28 கம்ப்ளீட் ஆகிடுது இல்லை. அவங்க அதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க, இந்த சர்வீஸ் தான் வாங்கணும்னு. இப்போ அவங்க லைஃப் அவங்க நினச்சதை அச்சீவ் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு சுழல் மாதிரி இருக்குல்ல நம்மளோட லைஃப். அவங்க லைஃப்லேருந்து எனக்கு கிடைச்ச அந்த அனுபவம் என்னென்னா, இது நம்மளோட லைஃப் ஒரு சுழல் மாதிரி. நம்ம சடனாக எங்கிட்ட வேணால் பிரேக் ஆகிரும், எங்கே வேணால் நம்ம ஸ்டாப் ஆகிரும், சிக்கிடுவோம். அந்த நிலையிலேருந்து நம்ம மீண்டு போகிறதே ரொம்ப கடினமான சூழல் ஆயிரும். நம்ம அவ்வளோதான். அந்த ஒரு நமக்கு ஒரு பெரிய டைம் இருக்குது அப்படின்னா, அந்த டைமுக்குள்ளே நம்ம ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னா, அந்த சூழலில் நம்மளும் ஒரு நாள் மாட்டிப்போம். நம்ம லைஃப்பில் என்ன சூழல் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாதீங்க. நம்ம எல்லாம் ஃப்ரீயாக தானே இருக்கோம், நம்ம லைஃப்பில் இது போல் சூழலாம் ஏற்படாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம லைஃப்லேயும் ஒரு சூழல் இருக்குது. நம்ம முதுமையான ஒரு சூழலுக்குள்ளே போயிடுவோம். நமக்குள்ளேயும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு சூழலுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே தான் நம்ம நினைக்க வேண்டியது, நம்ம செய்ய வேண்டியது, நமக்குன்னு ஒரு பொசிஷன் இந்த இடத்த போகணும்னு நினைக்கிறோம்ல, அந்த இடத்த நம்ம அடையாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழலில் ரொம்ப சுலபமாக சிக்கிடுவோம். நமக்கு தெரியாது, நம்ம அந்த சூழலை நோக்கி தான் ஒவ்வொருத்தரும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் அவங்களோட லைஃப்பில் அந்த அனுபவத்திலேருந்து அந்த நாள் எனக்கு அது சொல்லிக் கொடுத்தது அதுதான். நமக்குள்ளேயும் நம்மளும் ஒரு சூழலில் மாற்றுறதுக்கான அதீத வாய்ப்புகள் இருக்குது. அந்த சூழலை நம்ம சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச விஷயங்களை நம்ம சரிவர சீக்கிரமாக செஞ்சிடணும். அதாவது இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலான எஃபோர்ட்டை போட்டாது நம்ம அதை முடிச்சிடணும். நம்ம மேலே நம்ம நம்பிக்கையை வச்சு ரொம்ப முன்னேற்றமாக போயிட்டு இருக்கணும். எங்கிட்டாவது அவங்க சொல்லும் போது அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது தான், எனக்கு ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுத்துருந்தாங்கல்ல, அப்போ நான் இன்னும் கூட கொஞ்சம் முழு முயற்சியாக நான் படிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நான் முன்னேறி இருப்பேன்ல. அந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணதுனால இப்போ மீண்டு வர முடியாத ஒரு சூழலுக்குள்ளே நான் சிக்கிட்டேன். அவ்வளோதான். இதை வித்ட்ரா பண்ணிடுறேன். என்னுடைய அந்த எய்மை நோக்கி போகிற அந்த பாதை இருக்குல்ல, அந்த முயற்சி இருக்குல்ல, அதை நான் வித்ட்ரா பண்ணிடுறேன். அதுலேருந்து வெளியே வர தான் எனக்கு இருக்க ஒரு ஆப்ஷன். அது தள்ளப்பட்ட ஒரு நிலைக்கு உள்ளே போயிடுறாங்க. அந்த சூழலுக்குள்ளே மாட்டிட்டா என்ன லைஃப் அவ்வளோதானே. அது கேள்விக்குறின்னா அதுக்கு பிறகு அதுக்கு பதில் இல்லை.
இந்த சூழலில் நம்ம சிக்கிட்டோம், நம்ம முதுமை அடைஞ்சிட்டோம்னா திரும்ப இளமைக்கு எப்படி வர முடியாதோ அதுபோல் ஒரு பெரிய தவிர்க்க முடியாத ஒரு பொறுப்புக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப மீண்டு வர்றதுக்கான பதில் இல்லை. அதுலேருந்து அந்த நிலைமையிலேருந்து அப்படியே வந்துட்டு நம்மளை மேல் நோக்கி கொண்டு போகிறது தான் வழியை தவிர அதுக்கு திரும்பி வந்து நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப அரிதாக தான் நடக்கிற விஷயங்கள். ஸோ நமக்கு இப்போ நிறைய டைம் இருக்குது நம்ம லைஃப்பில் நம்ம செய்யணும்னு நினைக்கிறத நம்ம வந்துட்டு இந்த நாள் அந்த அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறது போல் நம்ம ஒரு சூழலை சிக்கிக்கொள்வதற்கு முன்னாடியே நம்ம செய்யணும்னு நினைக்கிறத கண்டிப்பாக நம்ம செஞ்சுறது தான் நல்லது. அதுக்காக இன்னும் கூட கூடுதலாக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி செலவு செஞ்சு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வந்துட்டு அச்சீவ் பண்ணிடுவோம். அவங்களுக்குள்ளே எவ்வளோ கனவுகளோடு படிச்சுட்டாங்கன்னா அதை விட்டுட்டு போகிற ஒரு நிலைக்கு வராதுன்னா அந்த சூழலில் அவங்களும் போய் அந்த சூழலில் வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க தானே, அந்த சூழலில் அவ்வளோ மீண்டு வர முடியாது தானே. என்னுடைய இந்த அனுபவத்தில் நான் வந்துட்டு அதை நம்மளும் ஒரு நாள் ஒரு பெரிய சூழலில் மாட்டிக்கிடுவோம். சூழல்னால் இது பயப்படுத்துறதுக்காண்டி இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு நமக்கும் இப்போ ஒரு முதுமையான ஒரு சூழலுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோன்னா இந்த இளமை காலத்துக்கு திரும்பணும்னு நினச்சா வர முடியாது தானே. அதுதான் மென்ஷன் பண்ணுறது. ஸோ முதுமைங்கிற இந்த சூழலுக்குள்ளே மாட்டுறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த இளமைங்கிற இந்த காலத்துக்குள்ளாரியே நம்ம என்ன செய்யணும்னு நினச்சோமோ, எந்த இடத்த அடையணும்னு நினச்சோமோ, எந்த இடத்த நோக்கி போயிட்டு இருந்தோமோ அது கண்டிப்பாக இது மெசேஜ் வந்துருச்சு. அதனால தான் என்ன சொல்லிட்டேன்னா, அதனால் நம்மளுடைய அந்த இளமை காலத்தை நம்ம வந்துட்டு முறையாக வந்துட்டு பயன்படுத்திக்கிறோம். இங்கே தான் நம்ம வந்துட்டு சிறு வயதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஒருவேளை மறந்தாப்புலையோ இல்லை தெரியாமையோ கல்லையே சாப்பிட்டோம்னா கூட அது ஜீர்ணிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய உடல்லையும் சரி மனசுலையும் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும்போதே நம்ம வந்துட்டு அடையணும்னு நினைக்கிற அந்த உயரத்தை கண்டிப்பாக எதை கொடுத்தாகணும். நம்மளாம் இல்லாதப்பட்டவங்க நம்ம என்ன பண்ணணும், நேரத்தை தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நேரம் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை தான் இன்வெஸ்ட் பண்ணணும். தொடர்ச்சியான நம்ம முயற்சியை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம போகணும்னு நினச்சதை நம்ம ஒரு இடத்த அடையணும்னு நினைக்கிறது நமக்காக மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லை. நம்ம ஒரு இடத்த போய் அடையணும்னு நினைக்கிறது நம்மளுடைய தலைமுறையே மேல் நோக்கி கொண்டு வரதுக்கு தான். நம்ம ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏன் ஒரு வீட்டை கட்டுறோம்? நம்ம வாழ்நாள் முழுக்க அங்கே வாழ்ந்துருந்தாலும் நமக்கு பிறகு அது வந்துட்டு மற்றவங்களுக்கு பயன்படுங்கிறதுக்காக தான், நம்மளுடைய தலைமுறையை அதை பயன்படுத்திக்கிறதுக்காக தான். அதுதான் யதார்த்தம், அதுதான் லைஃபு. அதுதான் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அதுதான். நம்ம என்ன எஃபர்ட்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் இது நமக்காண்டி மட்டும் இல்லை, நமக்கு பின்னாடி வர அந்த தலைமுறையும் சேர்த்து தான் நம்ம சேவ் பண்ணுறோம். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இது நமக்காண்டி மட்டும்தான் இருந்தால் நம்ம வந்துட்டு இப்போ வாழ்க்கை எப்படி வேணால் ஜாலியாக வாழ்ந்துடலாம்ல. அது எஃபர்ட்டே போடாமல் ஒரு சன்னியாசமாக கூட வாழ்ந்துடலாம். அது வாழ்க்கை அதான். நீ உனக்கு பிடிக்கலைனாலும் நீ முயற்சியே பண்ணலைனாலும் ஒரு எண்டு வரைக்கும் உன்னை லைஃப் வந்துட்டு ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு போய் உன்னோட அந்த எண்டு லைஃபுக்குள்ளே விட்டுரும். ஆனால் நீ வந்துட்டு இந்த சன்னியாசத்தையும் சம்சார வாழ்க்கையிலையும் எதை நீ வந்து எடுத்துக்கிறியோ அதில் வந்துட்டு ஒரு முனைப்போட அடுத்த கட்டத்துக்கு உனக்கு பின்னாடி வர தலைமுறைக்கு அந்த ஒவ்வொன்றும் அப்படி தானே. இப்போ சன்னியாசத்திலே இருந்தாலும் புத்தபிரான் வந்துட்டு ஒரு கொள்கையை முன் வச்சு அதோட உண்மைத்தன்மையை எடுத்து அதை அவர் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு அதை அனுபவித்து பிறருக்கு சொல்ல காட்டினா அது ஒரு நல்ல மார்க்கம், அதுக்கு அந்த வழிக்குள்ளே போகணும்னு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, அதை ஃபாலோவும் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க, எத்தனை நாள் வந்துட்டு விரதமாக இருந்துட்டு அந்த உண்மை நிலை அடைகிறதுக்காக அவங்க மனசையும் சரி உடம்பையும் சரி எவ்வளோ கட்டுப்படாகவும் அதுக்காக நேரத்தை செலவிட்டு பண்ணியிருப்பாங்க. சாரி, டூ மச் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, அதான் இதை இன்றைக்கி நம்ம இந்த டைரியில் தெரிஞ்சுக்க போகிறது இதுதான். நமக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. இந்த நேரம் வந்துட்டு நமக்கு போதுமா போதாது நமக்கு தான் தெரியும். ஒரு வேளை போதாத ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக போயிட்டாலும் சில நேரங்களில் நம்ம வந்துட்டு ஒரு 10 மணிக்கு ட்ரெயினை புக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10:05 நம்ம ஒரு 10:10 போயிட்டோம்னா எப்படி ட்ரெயினில் ஏற முடியாதுல்ல. ட்ரெயின் வந்துட்டு கம்பல்சரி 10 மணிக்கெலாம் போகுது அப்படின்னா நீ 10:10 போனால் எப்படி போய் ட்ரெயினை பிடிக்க முடியும்? ஸோ முன்னமாகவே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே போகிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் இயல்பு. அப்போ தான் போயிட்டு நம்ம புக் பண்ணதுக்கு அர்த்தம். நம்ம போக வேண்டிய நம்ம போக வேண்டியது ட்ராவலில் போக முடியும். அதை விட்டுட்டு நம்ம எல்லா விஷயத்துலையும் தாமதப்படுத்திட்டோம்னா சில இதெல்லாம் இந்த ட்ரெயினை விட்ட கதை போல தான் நம்மளை வந்துட்டு மிஸ் பண்ணதாகவே தான் போயிடும். இதில் வந்துட்டு அதுக்கு பிறகு ஏற்படுற மன உளைச்சல்னாலும் பண கஷ்டத்துலேயும் நம்ம டைமுக்கு போக முடியாதனாலும் அச்சீவ் பண்ணாதனாலையும் அதாவது ஒரு விஷயத்தை தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அந்த தாமதங்கிற ஒரு விஷயத்தை தான் தப்பு பண்ணுறோம். பிறகு வந்துட்டு நிறையா விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறோம். அதுக்கு முறையான நேரத்துக்கு போக முடியாமல் போயிடுது. நம்ம பணத்தை திரும்ப ரெக்கவர் பண்ணுறதா இருக்குது. பிறகு இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம அதுக்காண்டி போட்டதுக்கு எவ்வளோ நாள் வந்து ஆயத்த பண்ணியிருப்போம். நம்ம ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தானே புக் பண்ணுறோம், இல்லை ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி தானே புக் பண்ணுறோம். அது 10 நாளைக்கு முன்னாடி போட்ட எஃபர்ட்டும் வீணாக போயிருதில்ல. எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தினால, அந்த தாமதங்கிற ஒரு விஷயத்தினால வந்துட்டு எல்லாமே வந்து டோட்டலி கொலாப்ஸ் ஆகிடுதில்ல.
அதுதான் வந்துட்டு நம்ம ரொம்பவே நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த காலம் இருக்கும்போதே ஒரு விஷயத்தை நம்ம செய்யலை அப்படின்னா, இந்த சிறு வயதெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும். காற்று இருக்கும்போது நம்ம தூற்றிக்கொள்ளலைன்னா அந்த நெல்மணியும் சருகும் வந்துட்டு சேர்ந்தே தான் இருக்கும். அது பிரிக்கவே முடியாது. வாயில வச்சு ஊதி ஊதி நமக்கு எடுத்துகிட்டு இருக்க முடியும். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுங்களா? இயற்கையை நமக்கு அடிக்கிற அந்த கொடை அதுதானே. காற்று வீசும்போதே நம்ம வந்துட்டு நெல்மணிகளும் பதரையும் வந்துட்டு பிரிச்சிடணும். ஸோ நமக்கு வந்துட்டு டைம் இருக்கும்போதே நம்ம இதை சரியாக செய்யலை அப்படின்னா, ஒரு நிமிஷம் தாமதம் கூட நம்ம லைஃப்பையே வந்துட்டு ஒரு வேறு மாதிரி ஒரு அதாவது தவறு செய்கிறதுலையும் தாமதம் காட்டணும். நல்லது செய்கிறதுலையும் உழைக்கிறதுலையும் போராடுறதுலையும் நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒருபடி முன்னே தான் இருக்கும். இப்போது அவங்க அந்த நனிமுன் நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதையும் சொன்னார். நான் வந்துட்டு அந்த 2 இயர்ஸில் நான் இன்னும் கூட கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டிருந்தேன்னா அந்த இன்றைக்கி நான் அதை பண்ணியிருக்கல. இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு மெரிட் லிஸ்ட்டுக்கோ வந்திருப்பேன், இல்லை ஒரு கட் ஆஃப் மார்க் லிஸ்ட்லேயோ வந்திருப்பேன். ஆனால் எனக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனே எனக்கு தெரியும்ல என்னோடய ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்புனாங்க. அதனால் டைம் வந்து ரொம்ப அளவிட முடியாதுங்க. நம்ம வந்துட்டு டைம் வந்துட்டு நம்ம திரும்ப வாங்கவே முடியாத ஒரு பொருள். நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி தான். அதை சப்ஸ்டியூட்டாக வந்துட்டு ஒரு மாதிரியை நம்ம வைக்கலாமே தவிர டைமுக்குமே வந்து ஒரு மாதிரி கிடையாது. பேரண்ட்ஸை கூட ஒரு மாதிரியான வந்து ஸ்டெப் மதர்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. இப்போ இந்த நடைமுறை காலகட்டத்தை நான் வந்துட்டு ஒன்றோடு கம்பேர் பண்ணி இந்த மாதிரிலாம் சொல்ல ஒரு பேஸ் சென்ஸோட சொல்கிறேன். அது என்னென்னா அவங்க கூட அது வந்து ஸ்டெப் மதர்னு சொல்லிட்டு வேறு ஒரு கண்ணோட்டத்தில் ஃபாதர் மதராக இல்லைன்னா நம்ம பார்க்குற இந்த மக்களையே வந்து ஃபாதர் மதராக ஏற்றுக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் வந்துட்டு நேரத்தை வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு திரும்ப மீட்டெடுக்கவே முடியாது. அதனால் அவங்க வருத்தப்பட்ட அந்த சூழல் எனக்கு புரிஞ்சது. நம்மளும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சுழலுக்குள்ளே சிக்கிக்கிறதான் போகிறோம். அந்த முதுமைங்கிற ஒரு சுழலுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக சிக்கிறதான் போகிறோம். அதை யார் தடுத்தாலும் முடியாது. புத்த பிராணியே வந்துட்டு முதுமை அடைஞ்சு தான் வந்துட்டு இறப்புக்குள்ளே போயிருப்பார். கடவுள் பார்த்து அடையிறதுக்கு ஒரு முன்னோடியான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புல எந்த இதுவுமே இல்லை, எதுவுமே நம்ம நல்லா தான் இருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கோம்னு சொன்னாலுமே ஒரு முதுமைன்னு ஒரு நிலை அடையும் போது தான் நம்ம வந்துட்டு போகிறோம். அது வந்து சுழல். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு சுழலுக்குள்ளே சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு பெரிய சுழலுக்குள்ளே சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிச்சிடணும். அந்த மாணவனை போல் நம்மளும் ஒரு பெரிய சுழலுக்குள்ளே இன்றைக்கி நம்ம கற்றுக்கிற பாடம், என்னோடய அனுபவம் இந்த டைரியில் நான் எழுந்து போகிறேன். அந்த நனிமுன்னா வந்துட்டு எப்படி இன்றைக்கு அந்த நேரத்தை மிஸ் பண்ணிவிட்டு ஒரு சுழலில் சிக்கிட்டு நான் மீண்டு வர முடியாது. என்னுடைய அந்த கனவுகளை நான் வந்துட்டு குழி தோண்டி புதைக்கிறது தான் இருக்குது. திரும்ப அந்த கனவுகளை வந்துட்டு சரி செய்யணுன்னா ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்ட்ராங் ஆகணும். இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை இவங்க தாங்கிக்கிற இவங்க வந்து பார்த்துக்கிற அளவுக்கு இவங்க கையில் வந்துட்டு ஒரு பொருளாதார நிலை இருக்கணும். அதுக்கு வந்து வாய்ப்பில்லாத ஒரு சூழல் இருக்குது. யாராவது முன் வந்து உதவுனா வந்துட்டு அவங்க செய்யலாம். ஆனால் வந்துட்டு உலக போகிற போக்கில் யாரும் முன் உதவுவதற்கான சூழல் இல்லை. உதவுனாலும் தனிப்பட்ட ஒரு நபருக்காக அவ்வளோ ஒரு பொருள் தேவையோ ஒரு செலவையோ கொடுத்து உதவி பண்ணுறவள் வந்துட்டு ரேரு தான். ஏன்னா லைஃப் இன்னொருத்தங்க கொடுத்து நமக்கு உதவிட்டா நம்ம லைஃப்பை நாம் எப்படி என்ஜாய் பண்ணி வாழ முடியும்? இது நம்ம லைஃபு. நம்ம தான் வந்துட்டு இதோட கஷ்ட நஷ்டங்களை ஏற்றுட்டு நடத்திட்டு இதுக்கான தேவைகளை நம்ம தான் சரி செஞ்சுக்கணும், நம்ம தான் சம்பாதிச்சுக்கணும். அது கடல் தாண்டி போயும் பொருள் தேடுறது எதுக்காண்டி? நம்ம லைஃப்பை நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ எல்லாரோட ஒரு படி மேலே இருக்கமாங்கிறதுக்காண்டி தான். மற்றவங்க கொடுத்து வாழ்கிறதுல என்னங்க இருக்குது? நம்ம அதனால தான் காடு வந்து ஏன் மிராக்கிள் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நான் வந்து சிறு வயதெல்லாம் பாட்டிகிட்டெல்லாம் கேட்குறது உண்டு. என்ன பாட்டி, கடவுள் இருக்காக நம்மளும் சிறு வயதுலேருந்து நீங்களும் சொல்லிட்டு தான் இருக்கியா, நம்ம நம்புகிறோம். ஆனால் ஒரு சடனாக எந்த ஒரு மிராக்கிளுமே வந்துட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அதாவது மிராக்கிள் வந்து பண்ணிட்டா வந்துட்டு எல்லாருடைய லைஃப்லையும் ஒரு மிராக்கிள் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த லைஃபே வந்துட்டு நமக்கு போர் அடிச்சிடும். இதை நம்ம தான் மிராக்கிளாக மாற்றிக்கிறணும். நான் இந்த லைஃப் வந்து நம்ம தான் ஒரு மிராக்கிளாக வந்து மாற்றிக்கிறணும். அந்த சூழலில் சிக்கிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மிராக்கிளை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளே வந்துட்டு நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து நம்ம என்ன அவர்கிட்ட எதிர்பார்த்தோமோ அதை வந்துட்டு நம்மளே வந்துட்டு சம்பாரிச்சிக்கிறலாம். நம்மளே வந்துட்டு நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறலாம். ஸோ நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்துட்டு முன்னமே சொன்னது போல தான் இந்த சூழலில் நம்ம வந்து முதுமைங்கிற அந்த சூழலில் அடையிறதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கிற அந்த குறுகிய நேரத்துக்குள்ளே நம்மளால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ நம்ம பண்ணுறது நல்லா நினைவு வச்சுக்கிறணும். இந்த அனுபவத்தில் நானும் புரிஞ்சுக்கிட்டது தான். நம்ம பண்ணுறது நமக்காண்டி மட்டும் இல்லை, நம்மளுடைய தலைமுறைக்காண்டி. ஸோ அதை நம்ம சரிவர பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தலைமுறையே சேவ் பண்ணிடலாம்ல. அதனால் உனக்கானதாக மட்டும் நீ நோக்கி ஒரு விஷயத்தை செய்யாமல் எனக்கு பின்னாடியும் வீடு கட்டுறது போல தான். நம்ம முன்னாடி சொன்னது போல தான். நம்ம வாழ்ந்தது பிறகு வந்துட்டு நம்மளுடைய தலைமுறையில் உள்ளவர்களும் வாழ்கிறதுக்கு அது உதவியாக இருக்குன்னு தான் அந்த அவ்வளோ பொருட்செலவையும் பணச்செலவையும் போட்டு நம்ம பண்ணுறது. ஸோ லைஃபோட எதார்த்தம் இதுதான். இன்றைக்கி இந்த இந்தளுடைய டைரி இன்றைக்கி அந்த நனிமனோட வாழ்க்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது இதுதான். எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இதுதான். ஸோ டைம் இஸ் ரொம்ப ப்ரீசியஸான ரொம்ப வேல்யூபிளான இந்த டைமை நம்ம ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டாலும் திரும்ப அடைய முடியாது. பிறகு இந்த சுழலுக்குள்ளே சிக்கிக்கொள்வதற்கு முன்னாடியே நம்ம அடைய வேணும்னு நினைக்கிறத கண்டிப்பாக அடைஞ்சிடணும். இல்லை லைஃப் வந்துட்டு கேள்விக்குறியாகவே தான் இருக்கும். அதுக்கு பதில் இல்லை. அந்த முயற்சி என்னாச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த முயற்சி அதோட முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். பிறகு இருந்தால் காலம் போன பிறகு என்னங்க, அதாவது சிறு வயதெல்லாம் சொல்லுவோம், இல்லை கண் கெட்ட பிறகு நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணுறது? சூரியனை பார்க்கும்போது வந்துட்டு நமஸ்காரம் பண்ணாமல் கண் போனதுக்கு பிறகு எங்கிட்ட நின்று பார்த்து எது திசைன்னு தெரிஞ்சு நம்ம பார்த்து நமஸ்காரம் பண்ணிகிட்ருக்குது. ஸோ காலம் உள்ள போதே தூக்கிக்கொள்வதும் கண் இருக்கும்போதே நமஸ்காரம் செய்வதும்
அது நம்ம வந்து புதிய சுழலுக்குள்ளே சிக்கிக்கொள்வதற்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு நமக்கான இலக்கை நிர்ணயித்து அதுக்காக நம்ம மற்றவங்களை விட நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போனாதே அதை அடைய முடியும். அதை நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஒருத்தங்க வந்துட்டு ஒரு வேலை இவ்வளோ நேரத்தில் செய்கிறாங்கன்னா நம்ம அவங்களோட கூடுதலாக செய்ய பயிற்சி எடுத்துக்கிறணும். நம்மளால் முடியுங்கிறத காட்டு, நம்மளை நம்ம நம்பி நம்ம செய்யணும். எல்லாரோட ஒரு படி முன்னே போனவே ஜெயிக்க முடியும். நார்மலாக வந்துட்டு அந்த ஆமை கதைகளை சொல்கிற மாதிரி நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கணும். இந்த ஆமையை போல் அது மெதுவாக செஞ்சாலும் அது தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்ததுனால தான் என் ஃபோட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இது ஒரு இங்கே நம்ம இந்த சுழலில் சிக்கி நனிமுன்னா வந்து மீண்டு வர முடியாத அந்த சுழலில் சிக்கி அவர் வந்துட்டு அவருடைய இலக்கு அடைய முடியாமல் போனது போல் நமக்கும் லைஃப்பில் முதுமைங்கிற ஒரு சுழல் வந்துடும். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து இந்த சுழலில் சிக்கிக்கொள்வதற்கு முன்னாடியே நம்ம அடைய வேண்டிய இலக்கு அடைஞ்சிடணும். ஸோ இன்றைக்கி என்னுடைய டைரி கம்ப்ளீட் ஆகுது. ஓகே அசோக், பாய்.